ஹீட்டு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஹீட்டுக்கு நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹையர் டெம்பரேச்சர் பாடியிலேருந்து லோவர் டெம்பரேச்சர் பாடிக்கு ஒரு மீடியம் இருந்துச்சுன்னா, அந்த மீடியமில் ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்? அதுதான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கையில் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தோசை கரண்டி இந்த எல்கையில் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ நம்ம தெரியாமல் என்ன பண்ணிடுவோம்? தோசை கரண்டி மேலே வச்சிருவோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த எண்டை நீங்கள் தொடும்போது கொஞ்சம் ஹீட் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஹீட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த எண்டு வரைக்கும் வரும். ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட், இது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டா? இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்ட். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் தான் ஹீட் எனர்ஜி இன்ட்ராக்ட் ஆகும். அதாவது பர்னிங்கும் மெட்டலும் இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ மெட்டீரியல் லெஃப்ட் ஹேண்டு ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும். ஹீட் ஆகும்போது ஹீட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆட்டம்லாம் வைப்ரேட் ஆகும். இந்த ஆட்டம், இந்த கொலிஷன் பிட்வீன் த 2 ஆட்டம்ஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த எனர்ஜி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒன்று ரெண்டுக்கு வந்துடும். திஸ் இஸ் ஹவ் த ஹீட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் எண்ட் டு த அனதர் எண்ட். இங்கே இந்த நம்ம தோசை கரண்டி எனி மெட்டீரியல், அதான் என்னது மீடியம். ஹீட் என்ன ஆகுது? ஒரு மெட்டீரியல் கண்டக்ட் ஆகுது. இப்போ இது என்ன சொல்லுவோம்? நம்ம ஹீட் கண்டக்ஷன். ஹீட் கண்டக்ஷன் நடக்கணும்னா நமக்கு ஒரு மீடியம் தேவை. ஸோ இதுதான் பேசிக் இதில். ஸோ இதை நீங்கள் நம்ம ஃபார்முலா கொண்டு வரணும். நமக்கு அனலிட்டிக்கல் டெரிவேஷன் தேவை கிடையாது, டேட்டா ஃபார்முலா போயிடலாம். இங்கே பாருங்க, ஹியர் வி அஸ்யூம் தட் தேர் இஸ் எ ஸ்டெடி ஸ்டேட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டெடியாக இருக்கும். ஸ்டெடி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி ஸ்டெடி ஸ்டேட்ல இருக்கும். இப்போ நம்ம இங்கே எல்லோ கலர்ல ஒரு பாடி இருக்கு, அதே மாதிரி லைட் ப்ளூ ஆர் ஒயிட் சம் கலர். ஓகே, நடுவில் ஒரு மெட்டீரியல் லாக் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது எங்கேருந்து? ஹாட் ரிசர்வயர்னா இந்த டெம்பரேச்சர் கிரேட்டர் இருக்கும். இது கோல்டு ரிசர்வயர். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டிங் இருக்கும், ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மேட்டரிங் இருக்கும். அப்போனா அது நிறைய, இந்த ரிசர்வயரோட டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். அதுமாதிரி கோல்டு ரிசர்வயர் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த டிசி இஸ் லெஸ் தென் டிஹெச். இங்கே டெம்பரேச்சர் ஃபுல்லாக யூனிஃபார்மாக மெயின்டைன் ஆகும், இங்கேயும் டெம்பரேச்சர் யூனிஃபார்மாக மெயின்டைன். ரிசர்வயர் மீன்ஸ் அது ஹோல்டு பண்ணுறது, லார்ஜ் அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணுறது. இப்போ ஏரியெல்லாம் வாட்டர் ரிசர்வயர்னு சொல்லுவாங்க. ஸோ நடுவில் நான் ஒரு மெட்டலை வச்சு பிரித்து வச்சிருக்கேன். இப்போ ஹீட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? வி நோ தட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுனா தேர் இஸ் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இருந்தால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இப்போ ஹீட் இங்கேருந்து ஹையர் டெம்பரேச்சர், இங்கே லோவர் டெம்பரேச்சர். இப்போ ஹீட் எனர்ஜி என்ன பண்ணணும்? ஹையர் டெம்பரேச்சர் லோவர் டெம்பரேச்சருக்கு நகரணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். பட் நடுவில் ஒரு மெட்டல் பிளேஸ் பண்ணியிருக்கோம், அந்த மெட்டல் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் யூனிஃபார்ம், அதாவது ஸ்டெடி ஸ்டேட். ஸ்டெடி ஸ்டேட் என்றால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஹீட் கான்ஸ்டன்டா இருக்கும். ஹையர் டெம்பரேச்சர் கரெக்டாக நடுவில் இன்டர்மீடியட்ல ஒரு மெட்டலை பிளேஸ் பண்ணியிருக்கோம், அது வழியாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். தென் ரீச் அட் த லோவர் டெம்பரேச்சர். இந்த ஹீட் லீனியராக டிக்ரீஸ் ஆகும். ஸோ தேர் இஸ் எ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட், ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ரேட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் எ ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் for a conduction is equal to Q by T time. Heat energy transfer per unit time, that is equal to, we have a formula. இதை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. K A எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க முடியும். இதான் ஹையர் டெம்பரேச்சர், இது லோவர் டெம்பரேச்சர். இங்க ஆரம்பிச்சு இங்க முடியும். இதுதான் டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ளோ. அந்த டெம்பரேச்சர் இங்க வந்துடணும், முடிகிற டெம்பரேச்சர் இங்க வந்துடணும், டிவைடட் பை த லென்த். இந்த எல்லு என்னது? இந்த எல்லுங்கிறது ஒரு மீடியம். நம்ம நடுவில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இந்த ஹாட் ரிசர்வருக்கும் கோல்டு ரிசர்வருக்கும் நடுவில் ஒரு மீடியம் வைக்கும். அந்த மீடியோட லென்த் தான் இந்த எல். அது ஏரியாங்கிறது என்னது? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் மீடியம். கேங்கிறது கண்டக்டிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி. இங்க முக்கியமான விஷயம், தெர்மல் கண்டக்டிவிட்டி எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க, மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏரியா லென்த் எல்லாம் நீங்க டேட்டா வச்சு கால்குலேட் பண்ணணும். இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்.
So the unit for thermal conductivity of a material is very important. Joules per second meter Kelvin or joules per second நம்ம என்ன சொல்லலாம் வாட்னு சொல்லிடலாம். வாட் by meter Kelvin. Where most importantly K ஓட யூனிட் வந்து கெல்வின்ல கொடுத்தா இங்க வந்து கெல்வின்ல மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது கே தெர்மல் கண்டக்டிவிட்டி யூனிட் வந்து இங்க டிகிரி செல்சியஸ்ல கொடுத்தா இங்க டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நீங்க வந்து டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ் எடுத்தாலும் அது கெல்வினுக்கு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்றும் இல்லை, இங்க வந்து 6 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து 4 டிகிரி செல்சியஸ்னு வச்சுங்களேன். இப்போ டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 டிகிரி செல்சியஸ் வரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரி செல்சியஸ். இதை நீங்க வந்து கெல்வினுக்கு மாத்தினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 273 ஆட் பண்ணுவீங்க. இப்போ 273னா 279, 273னா 277. இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலும் 2 கெல்வின் தான் வரும். அட் எனி ஹவ் நீங்க டிகிரி செல்சியஸ் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது வர ரிசல்ட்டும் கெல்வினுக்கு மாற்றி டிஃபரன்ஸ் எடுக்கும்போது வர ரிசல்ட் ஒரே ரிசல்ட் தான். பட் டோன்ட் ஒரி அபவுட், நீங்க கெல்வினுக்கு மாற்றணும் அவசியம் இல்லை. ஏன்னா டிகிரி செல்சியஸ் சின்ன நம்பரா இருக்கும், டிஃபரண்ட் எடுக்கும்போது அதே ஆன்சர் தான் வரும். அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். So this is a formula for conduction, heat transfer rate for the conduction. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிருங்க, வேற வழி இல்லை. அண்ட் ஆல்சோ we have இப்போ வந்து ஹீட் கண்டக்டர் பண்றோம் இல்லையா, ஹீட்டை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வருவோம். அப்போ இது ஒரு குட் கண்டக்டரா இருக்கும். ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு குட் கண்டக்டரா இருந்துச்சு. குட் கண்டக்டர் எதை நம்ம எக்ஸாம்பிளா சொன்னா காப்பர், ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் இருக்கும் இல்லையா. ஒருவேளை இன்சுலேட்டர் யூஸ் பண்ணா, நம்ம இன்சுலேட்டர்ன்ற விஷயம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா கூலிங் எஃபெக்ட் இருக்கிற இடத்துல. இப்போ ஃப்ரிட்ஜு, இப்போ நீங்க கடையில ஐஸ் கடையெல்லாம் பாத்தீங்கன்னா சர்பத் கடை வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா வெளியே வந்து தெர்மோகோல் பெட்டி இருக்கும், அதுக்குள்ள ஐஸ் கியூபை போட்டு வச்சிருப்பாங்க. பிக்னிக் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி டிவைஸை கொண்டு போவாங்க, உள்ளுக்குள்ள கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிருப்பாங்க, மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கும். இது வந்து தெர்மோகோல் ஒரு எக்ஸாம்பிள சொல்றேன். இப்போ நமக்கு நிறைய டிவைஸ் பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. பாக்ஸ் எல்லாம் நல்லா சீல் பண்ணி கூலிங்கா மெயின்டைன் பண்ணி ஒரு பாக்ஸை கொண்டு போவோம். உள்ளுக்குள்ள நீங்க வந்து ஐஸ் கியூப் போட்டுட்டு அதுக்குள்ள கூல்ட்ரிங்க்ஸ் போட்டோன்னா அது கூலிங் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதனால இங்க வந்து கூலிங் மெயின்டைன் ஆகுது. நம்ம தேரிப்படி என்னது, ஹையர் டெம்பரேச்சர் பாடி வந்து லோவர் டெம்பரேச்சர் பாடிக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ டப்பாக்குள்ள வந்து நீங்க வந்து கூலிங்கா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கிறீங்க, அந்த கூல்ட்ரிங்க்ஸோட ஹீட் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஏன்னா வெளியே இருந்து ஹீட் வந்து உள்ளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகும். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வரும்போது ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ கூலிங்கை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ நீங்க கூலிங்கை மெயின்டைன் பண்ணா சுத்தி இன்சுலேட் பண்ணணும், சரியா? அந்த இன்சுலேஷன் எஃபெக்ட் கொடுக்கணும். எந்த மெட்டீரியல்லாம் இன்சுலேஷன் எஃபெக்ட் அது இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை ஆர் வேல்யூ வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஆர் = L/K. தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கிற மெட்டீரியலுக்கு இன்சுலேஷன் கேப்பபிலிட்டி இருக்காது. தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இன்சுலேட்டரா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது தெர்மோகோல் அட்டையில தான் உள்ளுக்குள்ள ஐஸை போட்டு வச்சிருப்பாங்க லோக்கல் கடையெல்லாம். இதில் தெர்மல் கண்டக்டிவிட்டி இஸ் வெரி 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 மினிமம். அதனால இது என்ன பண்ணும், வெளியேருந்து உள்ள வர ஹீட் எனர்ஜியை பிளாக் பண்ணிடும். இதை எப்படி டிட்டர்மைன் பண்றோம்னா இந்த ஆர்ன்ற வேல்யூ வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம். திஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு L/K. இப்போ ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கே. இப்போ கேவோட வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ஆரோட வேல்யூ கம்மியாக இருக்கும், கேவோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சு ஆரோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீ பாயிண்ட். ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே இந்த ஃபார்முலா இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். எங்க இருக்கு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நம்ம சேர்த்தே எழுதலாம். எப்படி, ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது, L/K. இப்போ K/L இருக்கா, ஏ higher temperature body minus lower temperature body. K/L என்னன்னு வந்துடும் 1/K/L 1/R. இப்போ இங்கே K/L தான் இருக்கு, இப்போ டிவைட் பை R போட்டுக்கணும். This is another formula for conduction rate. This is for the conduction only. Very very important. இந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ணணும். கேவோட யூனிட்டையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. கேவோட யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். And area and length should be in meter squared and meter. Temperature must be in Kelvin. Kelvinல கொண்டு வரணும் அவசியம் இல்லை. டிஃபரன்ஸ் எடுக்கும்போது ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. டிகிரி செல்சியஸ்ல வச்சு நீங்க டிஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆர்ஸ் வேல்யூ பார்த்துட்டோமா. இதே மாதிரி காம்போசிட் பிளேட் இருக்கு.
காம்போசிட் பிளேட்னா அதே மாதிரி தான் 2 பாடி இருக்கு. ஹாட் பாடி ஒன்று இருக்கு, கோல்டு பாடி இருக்கு. அதுக்கு நடுவுல நான் 2 பிளேட் வைக்கிறேன். இப்போ 2 பிளேட் வைக்கிறதுக்கு நம்ம டெரிவேஷன் நான் போக போறதே இல்லை. இங்க ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ ஒரு பிளேட் இருந்துச்சுன்னா கண்டக்ஷன் ரேட் என்னவா இருக்கும்? TH மைனஸ் TC. நாங்கள் உங்க புக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு கூட டெல்டின்னு போட்டிருப்போம். டெல்டி நான் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். டினாமினேட்டர்ல வந்து L/K. இது வந்து ஒரே ஒரு பிளேட் வச்சா, இதே 2 பிளேட் வச்சுன்னா இன்னொரு L/K சேர்த்துக்குவோம். எல்லுன்னா லென்த் ஆஃப் த பிளேட் 1. இது வந்து பிளேட் 1. இந்த பிளேட் 1 லென்த் எவ்வளோ? L1. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். இப்போ அந்த மெட்டீரியல் K1, மெட்டீரியல் 2 தான் L2, K2. அதுக்காக இங்கே கீழே சம்மேஷன் போட்டுருக்காங்க. இப்போ 3 பிளேட் 3 சேர்த்துக்கணும், 4 பிளேட் 4 சேர்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஆல்டர்னேட் ஃபார்முலா ஃபார் த காம்போசிட் பிளேட். காம்போசிட் பிளேட் கட்டாலும் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ஃபார்முலாவை. அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டினை மோஸ்ட் ப்ராபப்ளி டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்து வச்சிருக்கோம், அதை நம்ம பார்த்துக்கோம். ஸோ திஸ் இஸ் த டீட்டெயில் அபவுட் த கண்டக்ஷன். கண்டக்ஷன்னா என்னது? கண்டக்ஷன் திரும்ப கண்டக்ஷன் நடக்கும்னா நம்மளுக்கு மீடியம் தேவை. இங்கே வந்து ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ரேட், ஹீட் எனர்ஜி பர் டிரான்ஸ்ஃபர் பர் யூனிட் டைம் தான் கண்டுபிடிக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் கே தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்கும். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒவ்வொரு டிபெண்ட் அப்பான் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல். we know that ஏரியா கொஸ்டின்ல ஏ கொடுத்துருவோம், கொடுக்கான ஏவை கண்டுபிடிச்சிக்கிடுங்க. இங்கே வந்து ரெக்டாங்குலர் பிளேட் கொடுத்துருக்கா. ஒருவேளை ஸ்பெரிக்கல்னா ஸ்பெரிக்கலுக்கான ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சர்க்கிள்னா சர்ஃபேஸ் ஏரியா. நோட் திஸ் சர்ஃபேஸ் ஏரியா. எல் இஸ் த லென்த் ஆஃப் த மெட்டீரியல். கண்டக்டர் இங்கே வந்து கண்டக்டரும் நடுவில் இன்சர்ட் பண்ற பிளேட் தான் கண்டக்டர். கன்வெக்ஷன் வந்து நேச்சுரலாகவே நடக்கும். நேச்சுரலி we have a convection process. கன்வெக்ஷன்னா ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பிளேட் வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கோம். இட் இஸ் அட் ஹை டெம்பரேச்சர். ஓகே, இப்போ பிளேட்டு கூட வேணாம். இப்போ நம்ம தீக்குச்சி இருக்கணும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் கேண்டில், நம்ம மெழுகுவர்த்தியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் எப்படி இருக்கும்? அப்போ இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து புகை மேலே போயிட்டு இருக்கும். இது நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, இங்கே வந்து தேர் இஸ் ஹை டெம்பரேச்சர். இந்த ஃப்ளேம் வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கு. சுற்றி இருக்கிற ஏர் வந்து என்ன இருக்கு? லோ டெம்பரேச்சர்ல இருக்கு. ஸோ ஏர் இஸ் ஃப்ளோ நேச்சுரலி. இப்போ ஏர் வந்து இந்த ஃப்ளேமுக்கு பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும்? ஏர் ஹீட் ஆகும். நாட் திஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்ட்ராக்ஷன் நடக்குது. தெர் இஸ் ஆல்சோ மீடியம். ஏர் இஸ் மீடியம். மெழுகுவர்த்தி ஒரு மீடியம். மெழுகுவர்த்தி ஃப்ளேம் வருது. ஏர் காண்டாக்ட் ஆன உடனேயே ஏர் வந்து ஹீட் ஆகுது. ஏர் ஹீட் ஆன உடனே அது என்ன ஆகுது? கேஸ் டென்சிட்டி குறைஞ்சி உடனே மேலே போயிடும். ஸோ இந்த இடத்துல ஏர் மேலே போயிடுச்சுன்னா, ஹீட்டட் ஏர் மேலே போயிடுச்சுன்னா இங்கே ஒரு வேக்கன்சி வரும். இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காண்டி கோல்டு ஏர் உள்ளார வரும். ஏன் கோல்டு ஏர் உள்ள வருது? பிகாஸ் கோல்டு ஏர்ல டென்சிட்டி அதிகம். ஹாட் ஏருக்கு டென்சிட்டி இது வந்து ஹாட் ஏர் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ ஹாட் ஏர் மேலே போகுது, அந்த இடத்துல கோல்டு ஏர் வந்து ஃபில் பண்ணுது. எகெயின் என்ன ஆகும்? இந்த வரக்கூடிய கோல்டு ஏர் ஹீட் ஆகி மறுபடியும் மேலே போகும். ஸோ எகெயின் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காண்டி கோல்டு ஏர் உள்ள இருக்கும். இது நேச்சுரலாக நடக்கும். திஸ் ப்ராசஸ் நோன் அஸ் அ கன்வெக்ஷன் ப்ராசஸ். மழை வர ப்ராசஸ் கடலுக்குள்ள நடக்கிறது இந்த இதன் அடிப்படையாக வச்சு நடக்குது. மழை பெய்யறதுக்கான கதைகள்லாம் புக்கில் இருக்கு. ஒரு தடவை அந்த ரீட் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து நேச்சுரல் நடக்கணும். இதுக்கு பேர் என்னது? நேச்சுரல் கன்வெக்ஷன். ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் இருக்கு. வாட் இஸ் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்றேன்? ரேடியேட்டர், கோர் ரேடியேட்டர் சொல்லலாம், ப்ளோயரை சொல்லலாம். இப்போ வந்து கோல்டு கண்டிஷனாக இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஹீட்டரை செட் பண்ணுவாங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரில ஹீட்டர் இருக்கும். ஹீட்டர் என்ன பண்ணும்? ஒரு ஃபேன் இருக்கும். ஹீட்டருக்குள்ள ஒரு ஃபேன் செட்டப் இருக்கும். அது ஃபேனுக்கு முன்னாடி ஹாட் ஏர் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த ஃபேன் சுற்றும் போது நம்ம வீட்டுக்குள்ள ஹாட் ஏர் வந்து என்ட்ரு ஆகும். ஒரு ஏசி எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஏசியை வந்து நம்ம கோல்டு ஏர் ரூம்குள்ள எப்படி வருதுன்னா, ஏசிக்குள்ள ஒரு ப்ளோவர் இருக்கும், ஒரு ஃபேன் இருக்கும். ஃபேன் சுற்றும் போது நம்ம கோல்டு ஏர் வந்து உள்ளார வந்துருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன், வீட்டுக்கு மேலே மாட்டி விட்டுருக்கோம் ஃபேன்.
இந்த ஃபேன் என்ன பண்ணுது? ஆனா இந்த ஃபேன் வந்து கூலிங் எஃபெக்ட் கொடுக்காது, பட் ஏன்னா ஏரை பிடிச்சி நமக்கு நோக்கி தள்ளி விடும். இந்த ஃபேனுக்கு நடுவுல ஒரு பைப் லைன் மாதிரி வைங்க. இப்போ ஏசியோட செட்டப்பை தான், அந்த பைப் லைன்ல கோல்டு ஏர் அனுப்புறீங்க, கூலிங் வாட்டர் அனுப்புறீங்க. இப்போ ஃபேனை சுற்றும் போது இந்த ஏர் என்ன ஆகும்? இந்த கோல்டு கூலிங்கான பைப்புல பட்டு கீழே வரும் நமக்கு. இப்போ வரும்போது உள்ளுக்குற வர ஏர் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். அப்போ கோல்டு ஏரை நமக்கு வரும். திஸ் சம் மெக்கானிசம் வந்து உள்ளுக்குள்ள எதுக்குள்ள ஏசிக்குள்ள இருக்கும், ஃப்ரிட்ஜ் எக்ஸெட்ரா. திஸ் வாட் ஹேப்பன். இது வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். இப்போ ஒரு மீடியம் வந்து வச்சு நேச்சுரலாக நடக்கிற ப்ராசஸை ஒரு பம்பு வச்சு ஃபோர்ஸ் பண்ணி நடத்தணும்னா அதுக்கு பேர் என்னது? ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அது எதுக்கு? தியரி கொஸ்டினுக்கு இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெரி மச் இம்பார்ட்டன்ட் டாபிக், அதான் வந்து ரேடியேஷன். ரேடியேஷன் என்றால் என்ன? இதுல வந்து கொஸ்டின்ஸ் வரும்பா. ரேடியேஷன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ கோல்டு கண்டிஷன் கேம்ப் ஃபயர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கேம்ப் ஃபயர்ல என்ன பண்ணுவாங்க? ஊட்டி கொடைக்கானலாம் போயிட்டீங்கன்னா விறகெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கொளுத்தி விட்டுருவாங்க. ஸோ ஃப்ளேம் வந்துட்டே இருக்கும். நீங்க பக்கத்துல இங்க நிற்பீங்க, நம்ம ஒரு ஹியூமன் பக்கத்துல நிக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவாரு? இங்க இருந்து ஹீட்டை ரிசீவ் பண்ணுவாரு. இப்ப நம்ம ஹியூமனுக்கும் மனுஷனுக்கும் இந்த ஃப்ளேமுக்கு நடுவுல ஒண்ணுமே இல்லை. தேர் இஸ் எ வேக்கம். ஏர் மட்டும் தான் இருக்கு. எந்த ஒரு பிசிக்கல் மீடியம் இங்க இல்லை. இப்ப என்ன ஆகுது? இங்க வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. தட் இஸ் நோன் அஸ் ரேடியேஷன். இப்ப ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவையில்ல? நோ நீட் மீடியம் like a electromagnetic waves. There is a heat energy transferred. இதுக்கு ப்ராசஸ் பேர் என்னது? ரேடியேஷன். இப்போ சன்னுல இருந்து நம்ம பூமிக்கு வந்து ஹீட் எனர்ஜி வருது இல்லையா? சம்மர்ல நம்ம என்ன பண்ணோம்? ஹீட்டை ஃபீல் பண்றோம், அதிகமான ஹீட்டை ஃபீல் பண்ணுவோம். இப்போ மார்கழி மாசத்துல நம்ம கம்மியான ஹீட்டை ஃபீல் பண்ணுவோம். ஸோ ரேடியேஷன் எஃபெக்ட் வந்து எப்போ இருக்கு? சம்மர்ல நமக்கு அதிகமா இருக்கு. கோல்டு டைம்ல நமக்கு வந்து பனிக்காலங்களுக்கு அந்த ஹீட்டை வந்து கம்மியாக ஃபீல் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் த ரேடியேஷன். பூமிக்கும் நமக்கு நடுவில் எந்த ஒரு மீடியமும் இல்லை, டைரெக்டாக வருது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ரேடியேஷன். இப்போ ரேடியேஷனை யூஸ் பண்ணணும்னா நமக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு. ரேடியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடி, எனி பாடி, சரியா, எனி பாடி, இப்போ ரேடியேஷனை வர எனர்ஜி, இப்போ சன்லேருந்து ஒரு லைட் வருதுன்னீங்களா, ஹீட் எனர்ஜி வருதுன்னா அந்த பாடி என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணும். திஸ் இஸ் இன்சிடென்ட் ரே. இன்சிடென்ட் ரேயை வந்து அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணது என்ன பண்ணுறது? ஒரு பகுதியை எமிஷன் நடக்கும், வெளியே அமைச்சிருது எமிஷன், இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி விடும். அப்சர்ப்ஷன் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது எல்லாமே பாடியில் நடக்கும். பிளாக் பாடி ரேடியேஷன் ஒன்று இருக்கு. பிளாக் பாடி ரேடியேஷன் என்னன்னா, அப்சர்ப்ஷனா 100% அப்சர்வ் பண்ணும், எமிஷன்னா 100% எமிஷன் ஆகும். பட் ப்ராக்டிகலி வி டோன்ட் ஹாவ் அ பிளாக் பாடி எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். அது மாதிரி இல்லை, அது ஒரு ஐடியல் பாடி. ஐடியலாக நம்ம வந்து அசியூம் பண்ணி வச்சுப்போம். ஸோ இதுதான் அபவுட் ரேடியேஷன். ஃபார்முலாஸும் நிறையா இருக்குது ரேடியேஷனை பொறுத்த வரைக்கும். முதல்ல அப்சர்ப்டிவ் பவர். அப்சர்ப்டிவ் பவர்னா என்னன்னா, ரேஸ் எடுக்கணும். எனர்ஜி அப்சர்ப்டுக்கும் எனர்ஜி இன்சிடென்ட்டுக்கும் ரேஸ் எடுத்திங்கன்னா அது அப்சர்ப்டிவ் பவர். இல்லை கொஸ்டின்ஸ் எம்சிக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். QA QIக்குல தனியாக ஃபார்முலா இருக்கு, அதை தனியாக சொல்ல அடுத்து அதான் சொல்ல போறேன். எமிசிட்டிவ் பவர்னா, எமிசிவ் பவர்னா ஒவ்வொரு பாடி எமிஷன் பண்ணுது இல்லையா, ரிசீவ் பண்றதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு எமிஷன் நடக்கும். நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம்ல பார்த்துருப்பீங்க. ஹைட்ரஜன் ஆட்டம்ல வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி அப்சர்வ் ஆகும்போது எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகும் லோவர்ல இருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு. எமிட் பண்ணும்போது ஹையர்ல இருந்து லோவர் பண்ண this process. This is known as absorption and emission. கெமிஸ்ட்ரியில படிச்சது. ஸோ எமிசி பவருக்கான ஃபார்முலா இருக்கு பாருங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்ஃபர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிவைடட் பை ஏரியா. இது வந்து அந்த பாடியோட ஏரியா. எனி பாடி ரிசீவ் ரேஸ் அண்ட் எமிட் த ரேஸ், எமிட் த எனர்ஜி, அந்த பாடியோட ஏரியா தான் இந்த ஏரியா. வெரி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் எமிசிவிட்டி ஆஃப் எனி பாடி. எமிசிவிட்டி மீன்ஸ் எப்சிலான். இந்த குவான்டிட்டி கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. எமிசிவிட்டி ஃபார் பிளாக் பாடி, எமிசிவிட்டி வேரிஸ் ஃப்ரம் 0 to 1
ஃபார் பிளாக் பாடிக்கு எமிசிவிட்டி என்னது 1 மேக்ஸிமம் இருக்கும். ஒன்று 100% எமிட் பண்ணணும், இல்லை 100% அப்சர்வ் பண்ணணும். நம்ம அப்சர்ப்ஷனுக்கும் வேல்யூ ரேஞ்சஸ் இருக்கு. அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், அதை பார்க்கணும். ஓகே, திஸ் இஸ் த ரேஷியோ பிட்வீன் எமிசிவ் பவர் ஆஃப் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் டிவைட் பை எமிசிவ் பவர் ஆஃப் த பிளாக் பாடி. இது எமிசிவிட்டி. இது டினாமினேட்டர் வந்து பிளாக் பாடியோட எமிசிவ் பவர். நம்ம ரிஃப்ளெக்டிவிட்டிக்கு we have a formula. The ratio between reflected by incident. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா பார்த்துட்டு என்னது அப்சர்வ்டிவிட்டியா. அப்சர்வ்டிவிட்டி அப்சர்வ்டு பை இன்சிடென்ட்னா அப்சர்வ்டிவ் பவர். ரிஃப்ளெக்டிவ்னா எனர்ஜி ரிஃப்ளெக்டட் பை த எனர்ஜி இன்சிடென்ட். ரெண்டுக்கு இன்வர்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாலாம் காம்ப்ரமைஸே பண்ணாமல் மக்கப் பண்ணிடுங்க. இப்போ கிர்ச்சாஃப் ரேடியேஷன் லா, எமிசிவ் பவர் divided by observed power is equal to energy absorbed by the black body. இது வந்து Kirchhoff law of radiation at same temperature for different bodies. இதே லாம்டாக்கு நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிருங்க. These are very very important law. ஸ்டீஃபன்ஸ் லா. இப்போ என்ன இருக்குன்னா, ஸ்டீஃபன்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாடி இருக்கு. இந்த பாடி வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, எனி டெம்பரேச்சர். இட் இஸ் அட் எனி டெம்பரேச்சர். at any temperature. What is the amount of energy transferred by this body to the surrounding? Surrounding க்கு எவ்வளவு எனர்ஜி அதை டிசிபேட் பண்ணுது per unit time. That is the energy transfer rate that is given by sigma. It's a Stephen Boltzmann constant. The value of sigma வந்து என்ன பண்ணிருந்தோம், மனப்பாடம் பண்ணிருந்தோம். A is the area of that body, E is the emissivity. இத क्वेश्चनல கொடுத்துருவாங்க. The T is temperature of that body. This is a emissivity rate, emissive power. Okay, same as same body இங்க இருக்கு, இதே பாடி தான். அதோட ஏரியா A, இது emissivity E இது இங்க இருக்குது. ஓகே, சிக்மா வேல்யூ இஸ் a constant. சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து இப்போ 50 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்களேன். என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர், வெரி ஹாட் என்விரான்மெண்ட். இப்போ கொஸ்டின்ல வந்து இந்த பாடி வந்து எவ்வளவு எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுன்னு கேட்பாங்க. அப்போ இந்த பாடி எங்கேருந்து அப்சர்வ் பண்ணுது, சரௌண்டிங்ல எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. ஸோ அப்சார்ப்ஷன் பவர் இஸ் ஈக்குவல் டு என்னது, சிக்மா ஏ சேம், பட் டெம்பரேச்சர் ஹியர் இஸ் என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர். ஏன்னா எனர்ஜி எங்கேருந்து ரிசீவ் பண்ணுது, என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் ரிசீவ் பண்ணுது. அது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் எதுனால நடக்குது, இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் நடக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. இப்போ வாட் இஸ் நெட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நெட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னா அப்சார்ப்ஷன் மைனஸ் எமிஷன் பவர். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரம் திஸ் டு திஸ். இந்த ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. 2 minus 1 gives the net energy transfer by the radiation, absorption minus emission. This method இதை வச்சு அதிகமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பாக்கி எல்லாமே இதுல இருந்து டெவலப் ஆகி வர்றதுதான்.